வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் இருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை வெளியிட்டுருக்கிறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு செட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், செட்டுனா என்ன, அது எப்படி உருவாக்குறது, என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். செட்டை பற்றிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அது வந்து சேஞ்சபிள்னு சொல்கிறோம். உறுப்புகளை மாற்றிக்கலாம், சேர்த்துக்கலாம், நீக்கிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா ஒரே டேட்டா வந்து ஒரு தடவைக்கு மேலே இருந்ததுன்னா அதை ஒன்று மட்டும்தான் எடுத்துக்கும், அதை டூப்ளிகேட் வேல்யூ எடுத்துக்காது. என்க்ளோஸ்டு வித்தின் கோட் மார்க் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நாம் வந்து செட்டில் உள்ள டேட்டாஸ்லாம் கொடுத்துக்க முடியும். இப்போ நாம் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். செட் 1 வந்து செட் நேம், உள்ளே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டாஸை கொடுக்குறோம். பிரிண்ட் செட் 1னா அந்த டேட்டாஸ்லாம் இங்கே வந்துடுது, பிரிண்ட் ஆகிடுது. இப்போ பைத்தானில் போய் இதை பார்க்குறோம். இதுதான் ப்ரோக்ராம். இப்போ ரன் பண்ணுறோம். 1 2 3 1 2.5 3,45 பைத்தான் ஜின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே டேட்டாஸில் பார்த்தோன்னா 3 வந்து 2 தடவை வந்திருக்கு. அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து செட் அக்செப்ட் பண்ணாதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 2 தடவை கொடுத்துருந்தாலும் ஆனால் வந்து 1 தான் அங்கே ஏற்றிட்டு இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். டேட்டாவை வந்து செட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து நம்ம லிஸ்ட்டோ அல்லது டியூபிள் இருக்க டேட்டாவை கூட நம்ம வந்து செட்டுக்கு வந்து கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம செட்டு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். லிஸ்ட் 1 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இந்த டேட்டாஸை வந்து நம்ம லிஸ்ட் வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இதுதான் லிஸ்ட்டுக்கான ப்ராக்கெட். அடுத்த டியூபிள் 1ங்கிற டியூபிள் வேரியபிளில் இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்ததுனால இது எல்லாமே டியூபிளாக ஆயிரும். செட் 1 ஈக்குவல் டு செட் லிஸ்ட் 1. இந்த செட் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு செட் வேரியபிள். இந்த செட்டுங்கன்னு கொடுத்ததுனால இந்த செட் ஃபங்க்ஷன் என்ன செய்யுதுன்னா இந்த லிஸ்ட் வேரியபிளில் உள்ள இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணிக்குது. செட் 2 ஈக்குவல் டு செட் டியூபிள் 1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டியூபிளில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் இந்த செட் 2 அப்படிங்கிற செட் வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணிக்குது. இந்த வேலையை செய்யக்கூடியது வந்து இந்த செட் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது லிஸ்ட் டேட்டாஸ், இது டியூபிள் டேட்டாஸ். லிஸ்ட் டேட்டாஸை செட் வேரியபிள் 1ல் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் செட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி. டியூபிளில் உள்ள டேட்டாஸை செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செட் 2ல் போய் ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதனுடைய விடை கொடுக்கப்படும். செட்டில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூனியன் அப்படிங்கிறது ஒரு முதல் ஆப்ரேஷன். 2 செட் இருக்குது. 2 செட்டில் உள்ள டேட்டாஸையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும், இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து இது. அது 2 செட்டில் உள்ள டேட்டாஸை இணைக்கிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டர் பயன்படுத்தலாம், இன்னொன்று ஃபங்க்ஷனும் பயன்படுத்தலாம். இணைக்கிறதுக்கான ஆப்ரேட்டர் வந்து இந்த வெர்டிகல் பார், ஃபங்க்ஷன் பேர் வந்து யூனியன். அடுத்த ஆப்ரேஷன் வந்து என்னன்னு சொன்னால் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா 2 செட் இருக்குது. 2 செட்லையுமே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லையா, உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கும். 2லேயும் இருக்கணும், முதல்லையும் இருக்கணும், முதல் செட்லையும் இருக்கணும், 2வது செட்லையும் இருக்கணும். ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த இன்டர்செக்ஷன் பயன்படுது. இது வந்து 2 வழி இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டரும் பயன்படுத்தலாம், ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து இந்த ஆம்பர்சன்ஸ். ஃபங்க்ஷன் பேர் வந்து இன்டர்செக்ஷன். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ரேஷன். இது என்ன பண்ணுனாச்சுன்னா 2 செட் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு டேட்டா இருந்து 2வது செட்டில் டேட்டா இல்லைன்னா இல்லாமல் இருக்கக்கூடிய எடுக்கிறதுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் பயன்படுது. அதுதான் ஆப்ரேட்டர் வந்து மைனஸ். அதே நேரத்தில் நம்ம ஃபங்க்ஷனும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பயன்படுத்துகிறோம். சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ரேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல் செட்டில் இருக்கும், 2வது செட்டில் இல்லாமல் இருக்கும், அதை எடுத்துக்கும். 2வது செட்டில் இருக்கும், முதல் செட்டில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான டேட்டாஸ் எடுக்கிறது அந்த சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இதுக்கு ஆப்ரேட்டர் பயன்படுத்தலாம், ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம். ஆப்ரேட்டர் பேர் வந்து கேரட் சிம்பிள், ஃபங்க்ஷன் நேம் வந்து சிம்மெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் பார்க்கலாம். முதல்ல யூனியனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். இது செட் ஏ முதல் செட்டு, செட் பி 2வது செட். இப்போ நாம் இந்த ரெண்டையும் வந்து இணைக்கிறோம். செட் சி ஈக்குவல் டு இந்த ஆப்ரேட்டர், ஜாயினிங் ஆப்ரேட்டர், இதை பயன்படுத்தி 2 இணைக்கிறோம். பிரிண்ட் செட் சின்னு கொடுத்தோன்னா இந்த 2ல் உள்ள டேட்டாஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகி வந்துடுது. அடுத்தது யூனியன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம இணைக்கிறோம். செட் ஏ
செட் பி ரெண்டையும் இணைக்கிறோம். செட் ஏ டாட் யூனியன் சொல்லி ரெண்டையும் இணைக்கிறோம். இந்த வேல்யூ வருது. இப்போ நம்ம யூனியனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். இதில் உள்ள டேட்டாஸ் செட் ஏல உள்ள டேட்டாஸ், செட் பியில் உள்ள டேட்டாஸ் இங்கே ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இங்கே வந்து ஆப்ரேட்டர் பயன்படுத்திருக்கிறோம், இங்கே ஃபங்க்ஷன் பயன்படுத்திருக்கிறோம். இதுதான் அவுட்புட் விடை. அடுத்தது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா ரெண்டு செட்டிலையும் உள்ள பொதுவான டேட்டாஸ் மட்டும் எடுக்கிறது தான். இப்போ செட் ஏ இதெல்லாம் இருக்குது, ஜி 2 4 ஹெச்ன்னு இருக்குது, இங்கே ஏஜி ஹெச்டின்னு இருக்குது. இந்த இப்போ ஜி வந்து முதல்ல இருக்குது, ரெண்டாவது செட்லேயே இருக்குது, இதை எடுத்துக்கணும். ஹெச் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இந்த ரெண்டையும் எடுத்துக்கும். 2 முதல் செட்டில் இருக்குது ஆனால் ரெண்டாவது செட்டில் இல்லை, 4 முதல் செட்டில் இருக்குது ரெண்டாவது செட்டில் இல்லை, இதெல்லாம் கண்டுக்காது. ஜிஹெச்சும் ஃபர்ஸ்ட் செட்லேயும் இருக்குது செகண்ட் செட்லேயும் இருக்கிறதுனால ஜிஹெச் தான் விடை. இங்கே நம்ம ஆம்பர்சன்ட்ங்கிற ஆப்ரேட்டர் பயன்படுத்திருக்கிறோம், இங்கே இன்டர்செக்ஷன்ங்கிற ஃபங்க்ஷன் பயன்படுத்திருக்கிறோம். இப்போ பைத்தானில் போய் பார்க்குறோம். ஜிஹெச் இதான் விடை. ஆர்டர் வந்து மாறலாம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது முதல் செட்டில் இருந்து சொல்கிறோம், இது முதல் செட்டில் இருந்து ரெண்டாவது செட்டில் இல்லாத உறுப்புகளை சேர்க்கும். அப்படின்னா இப்போ செட்டு ஏல பார்க்குறோம், ஜின்னு இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, ஹெச்ன்னு இருக்குது. இது வந்து ஜி வந்து முதல் செட்லேயும் இருக்குது ரெண்டாவது செட்லேயும் இருக்குது, ஆனால் 2 4 முதல் செட்டில் இருக்குது ரெண்டாவது செட்டில் இல்லை. அப்போ இந்த 2 4 தான் விடை. இதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் பயன்படுத்திருக்கோம்னா மைனஸ் பயன்படுத்திருக்கிறோம். இது ஆப்ரேட்டர். ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷன் பேர் வந்து டிஃபரன்ஸ். இப்போ 2 4 முதல் செட்டில் இருக்குது ரெண்டாவது செட்டில் இல்லை. இதுக்கு இந்த மைனஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்திருக்கிறோம். டிஃப்ரென்ஸும் பயன்படுத்தலாம். அதான் 2 4ங்கிற விடை வந்து இந்த பிரிண்டுக்கு வந்திருக்கு, இந்த பிரிண்டுக்கு வந்திருக்கு. இது வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்தினுடைய விடை. டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதனுடைய விடை என்ன இருக்குது. கடைசியாக சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 செட் இருக்குது, இது செட் ஏ, இது செட் பி. செட் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் இருந்து ரெண்டாவது செட்டில் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து 2 4 இருக்குது, ஏல இருக்குது, பியில் இல்லை. இங்கே செட் பியில் வந்து ஏயும் டியும் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு செட்டில் இல்லை, இதை மட்டும் எடுத்துக்கும். அப்போ இங்கே 2 4 வந்துருச்சு. ஏடி செட் பியில் இருக்குது ஆனால் ஏல இல்லை. இதை எடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணுது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து கேரட் சிம்பல். ஃபங்க்ஷனும் பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷன் பேர் வந்து சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம். ரெண்டு 4 ஏ செட்டில் இருக்குது, பி செட்டில் இல்லை. அடுத்தது டியும் ஏயும் ரெண்டாவது செட்டில் இருக்குது, முதல் செட்டில் இல்லை. அது அங்கே விடை வந்திருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.